இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது தேர்ட் டேர்ம் எக்ஸாம் பேப்பர் சீரீஸ்ன்ற ஃபோர்த் செஷன்ல நாங்க அடுத்த 23rd இருந்து வரப்போற நெட்வொர்க்கிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே வியூ பண்ணிட்டு வர போறோம். இனிஷியலா இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது 23rd கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ இதுல எங்களுக்கு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி தந்திருக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சுட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு கரெக்ட் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் எங்களுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கலாம். ஸோ இதைத்தான் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டு வரப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் டிஎன்எஸ் சர்வர். ஸோ இந்த டிஎன்எஸ் சர்வரை பற்றி நிறைய விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். டிஎன்எஸ் சர்வர் அப்படின்றது டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்ற நேமால சொல்லிக்கொள்ளும். டிஎன்எஸ் மீன்ஸ் டொமைன் நேம் சிஸ்டம். இந்த டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்றது எதை அடிப்படையாக கொண்டிருக்கும் சொன்னா இதுஇந்த மெயின் ஆக்டிவிட்டி அப்படின்றது டொமைன் நேம்ஸ் ஐபி அட்ரஸா சேஞ்ச் பண்றதா இருக்கு. ஸோ டொமைன் நேம் என்று சொல்லிக்கல உண்மையிலே அதுக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு. அதை நாங்கள் யூஆர்எல் என்று சொல்லிக்கொள்வோம். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர் என்ற நேமால சொல்லிக்கொள்வோம். ஸோ யூஆர்எல் என்ற ஸ்ட்ரக்சர் நாங்கள் பார்த்தோம்னா எஸ்டிடிபி அப்படின்றது கட்டாயம் வரும். எஸ்டிடிபிக்கு பிறகு www.google.lk அப்படி என்று சொல்லி நான் google.com என்று சொல்லி நான் ஒரு யூஆர்எல் ட்ரை பண்ணிட்டு வரேன். ஸோ இது கம்பல்சரியா எல்லாருமே நாங்க ஃபேமிலியரான ஒரு யூஆர்எல். தென் இந்த கூகுளுக்கு போயிட்டு ஃபர்ஸ்டா நான் பேர்ட்ஸ் அப்படி என்று சொல்லி இதுல சர்ச் பண்றேன். தென் பேர்ட்ஸ் என்று சர்ச் பண்ண பிறகு பேரட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றேன். அதுக்கு பிறகு PARROT பேரட் 01.jpg என்ற இமேஜை பார்க்குறேன். இப்படி ஒரு ஹயரார்கி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குன்னு நாங்க கன்சிடர் பண்ணிக்கொள்வோம். இதை நாங்க டோட்டலா சொல்லிக்கொள்ற நேம் வந்து யூஆர்எல் சொல்லிக்கொள்வோம். URL. URL means Uniform Resource Locator. இந்த URL பொறுத்த வரைக்கும் முன்னுக்கு இருக்க போற HTTP அப்படின்றது ஒரு புரோட்டோகால், ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் சொல்லிக்கொள்வோம் இந்த இடத்துல. தென் இந்த www அப்படின்றது வந்து வேர்ல்டு வைட் வெப் நேமால சொல்லுவோம். வேர்ல்டு வைட் வெப். வேர்ல்டு வைட் வெப்ன்றது வந்து இன்டர்நெட்டால ப்ரொடியூஸ் பண்ணப்படுற ஒரு சர்வீஸ். எந்த ஒரு ஃபைல் இன்டர்நெட்ல இருந்தாலும், ஃபைல்ன்றதை விட எலக்ட்ரானிக் மீடியா, எந்த ஒரு எலக்ட்ரானிக் டீட்டெயிலும் இன்டர்நெட்ல இருந்தா அதுக்கு நாங்க சொல்லிக்கொள்றது வேர்ல்டு வைட் வெப். இந்த wwwக்கு பிறகு வர google.com அப்படின்றது டொமைன் நேம் என்று சொல்லிக்கொள்ளும். டொமைன் நேம் பிகாஸ் இது google.com என்ற நேமில ஒரே ஒரு நேம் தான் இருக்கு, யூனிக்கான ஒரு நேம். இந்த பேர்ட்ஸ்ல இருந்து பேரட்ஸ் என்ற இவ்வளவு பகுதியை நாங்க பாத் என்று சொல்லிக்கொள்ளும், போற பகுதி. பேரட் 1.jpg என்றதை வந்து ரிசோர்ஸ் என்று சொல்லிக்கொள்ளும். ரிசோர்ஸ் என்றது வந்து உண்மையில நாங்க போற இடம், அந்த வளம் வந்து இதுதான். இவ்வளவும் சேர்ந்ததுதான் யூஆர்எல் என்று சொல்லுவோம், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். சோ இந்த இடத்துல நாங்க இந்த யூஆர்எல்ல உண்மையில இந்த ஃபைல் வந்து சர்வர் ஒன்றில சர்வ் ஆகி இருக்க வேணும். சர்வர் ஒன்றுக்கு ஐபி அட்ரஸ் கட்டாயம் இருக்கு. இப்ப நாங்க டைப் பண்ற இந்த ரிசோர்ஸஸுக்கு ஏற்ற ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கிற சர்வர் தான் டிஎன்எஸ் சர்வர். சம்டைம் நாங்க எப்படி சொல்லுவோம் என்றால் டொமைன் நேமே ஐபி அட்ரஸா கன்வெர்ட் பண்ற ஒரு சர்வருக்கு நேம் டிஎன்எஸ் சர்வர் என்ற நேமால சொல்லிக்கொள்ளும். So DNS server என்றது statements. It resolves IP address to computers dynamically. உண்மையிலே இந்த ஐபி அட்ரஸ் வந்து ரிசால்வ் பண்ணிக்கொள்ளும், ப்ரொடியூஸ் பண்ணிக்கொள்ளுது டைனமிக்கலி. டைனமிக்கலி மீன்ஸ் ஒவ்வொரு தடவைக்கு ஏற்ற மாதிரி இது அந்த ஐபி அட்ரஸை வந்து டைனமிக்கா ப்ரொடியூஸ் பண்ணிக்கொள்ளுதுன்னு சொல்லியிருக்கிறேன். இது ஓகே. ஐபி அட்ரஸ் வந்து ரிசால்வ் பண்ணுது. எதிന്റെ ஐபி அட்ரஸ் டொமைன் நேம் இன் ஐபி அட்ரஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இட் ஷேர்ஸ் அன் இன்டர்நெட் கனெக்ஷன் அமாங் மெனி கம்ப்யூட்டர்ஸ். இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வேற வேற கம்ப்யூட்டர்ஸுக்கு ஷேர் பண்ணுது. எது டிஎஸ் சர்வர், அது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ப்ராக்ஸி சர்வர் அப்படி என்று சொல்லி ஒரு சர்வர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ப்ராக்ஸி சர்வர் என்ற சர்வர் என்ன செய்யும் சொன்னால் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனை நிறைய இன்டர்நெட் கனெக்ஷனா ஷேர் பண்ணி கொள்ளும். இந்த இடத்துல ப்ராக்ஸி சர்வர் அப்படின்றதுதான் சரியான ஆன்சர்.
ஸோ டிஎன்எஸ் சர்வர் என்று வாரபடியால இந்த பி ஸ்டேட்மெண்ட் பிழை. உங்களுக்கு இந்த ப்ராக்ஸி சர்வரை பற்றிய எக்ஸ்ட்ராவான டெஃபினிஷன்ஸ் ஓ അതിന്റെ கேரக்டரிஸ்டிக்ஸ் தேவைன்னு சொல்லி சொன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை கொடுத்து நாங்க ப்ராக்ஸி சர்வருடைய அட்வான்டேஜ் தென் யூசேஜ் நாங்க பார்க்கலாம். அடுத்த விஷயம், it converts the data packets receiving from the private IP address into public IP address. இந்த சர்வீஸும் ப்ராக்ஸி சர்வரால ப்ரொவைட் பண்ற ஒரு சர்வீஸா இருக்கு. பிரைவேட் ஐபி அட்ரஸை பப்ளிக் ஐபி அட்ரஸா கன்வெர்ட் பண்ற ஆக்டிவிட்டி வந்து ப்ராக்ஸி சர்வர் என்ற இந்த சர்வரால தான் செய்யப்படுற ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கு. ஸோ இந்த இடத்துலயும் இந்த சி ஸ்டேட்மெண்ட்ன்றது ராங்கான ஸ்டேட்மெண்டா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஏ ஸ்டேட்மெண்ட் ஓகே, பட் பியும் சியும் ராங். இனி அடுத்தது வரப்போ, ஸோ இந்த இட் மேப்ஸ் டொமைன் நேம் டு த கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸஸ். இது வந்து டொமைன் நேமை வந்து கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸோட மேப் பண்ணுமெண்டுமாய் சொல்லி. ஸோ இதுல டிஎன்எஸ் சர்வர் பற்றிய சரியான ஸ்டேட்மெண்ட் தான் இதுல கேட்டுக்கொண்டு வந்தது. அட்ரஸோட மேப் பண்றதுன்றது உங்களுக்கு ஆன்சர் ஓகேயான ஆன்சரா இருக்கு. ஸோ இதுல எது சரியான ஆன்சர்னு நாங்க பார்க்க போனோம்னு சொன்னால் ஏசி என்ற ரெண்டு ஆன்சரும் ஓகேயா இருக்கு. ஆனா உண்மையில ஏயும் டியும் சரியா இருக்கு. இதுல இருக்க போற ஆன்சர்ஸை பொறுத்த மட்டும் உண்மையில பியும் பிழையான ஆன்சர், சியும் பிழையான ஆன்சர், இதுவும் வராது, சி ஸ்டேட்மெண்ட்டும் வராது. ஸோ ஏ ஒன்லி என்று தந்திருக்கிறோம், டி ஒன்லி தந்திருக்கிறோம், ஏபிசி வந்திருக்கிறோம். உண்மையில இந்த டைனமிக்கலி ஐபி அட்ரஸை ரிசால்வ் பண்றது இந்த ஸ்டேட்மெண்ட் படி நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். உண்மையில டைனமிக்கலி என்ற அடிக்கடி மாற்றம் அடைகிற மாதிரி ஐபி அட்ரஸை வந்து அலோகேட் பண்றது, அதுதான் ரிசால்வ்னு சொல்லலாம். உண்மையில நாங்க ரெண்டு விதமா கன்சிடர் பண்ணலாம். ரிசால்வ்னு சொல்லிக்க அதை டொமைன் நேமில இருந்து டிரைவ் பண்ற மாதிரி யோசிக்கலாம். பட் இந்த இடத்துல சொல்ல வர்றது டைனமிக்கலி ஐபி அட்ரஸை ரிசால்வ் பண்ண போறாள் யாரா இருக்கும் என்றால் டிஹெச்சிபி சர்வர். ஸோ ஒவ்வொரு ஆன்சர்ஸை வச்சு கொண்டுதான் நாங்க டிசிஷனுக்கு வரோம். டிஹெச்சிபி சர்வர் என்று சொல்லி ஒரு சர்வர் இருக்கும். இந்த சர்வர் டைனமிக்கலி, இந்த டேர்ம் முக்கியம், ஐபி அட்ரஸை ரிசால்வ் பண்ணி கொள்ளும். இவர் சொல்ல வாரது 3 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த 3 கம்ப்யூட்டருக்கும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸை கொடுக்கும். சம்டைம் ஏ என்ற கம்ப்யூட்டர் வந்து இன்டர்நெட்ல இருந்து ரிமூவ் ஆயிட்டுன்னு சொன்னா அது ஐபி அட்ரஸை பிளாக் பண்ணிடும். ஸோ சேம் ஐபி அட்ரஸை இன்னொரு ஐபி அட்ரஸ் 4வது கம்ப்யூட்டருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். இப்படி ஐபி அட்ரஸை டைனமிக்கலி ப்ரொவைட் பண்ணி கொள்ள போற ஒரு சர்வருக்கு நேம் வந்து டிஹெச்சிபி சர்வர், டைனமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் புரோட்டோகால் சர்வர். ஸோ இப்ப நாங்கள் ஏ என்றதையும் ராங் என்று கன்சிடர் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ரீட் பண்ணி கொண்டு வரைக்கல அதுல இருந்த ஆன்சர்ஸ் நாங்க டிரைவ் பண்ணி கொள்றோம். ஸோ இதுல கரெக்ட் ஆன்சரா நாங்க கன்சிடர் பண்ணக்கூடியது டி ஒன்லி, பிகாஸ் ஐபி it maps domain name into corresponding IP address. டி ஆன்சர் ஒன்லி என்றது சரியான ஆன்சரா இருக்கு. இது 23rd கொஸ்டின் நாங்க இதுல பார்த்திருந்தோம். தென் 24th, இந்த 24th கொஸ்டின் நாங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு பேசிக் தியரி ஒன்று தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு. Which of the following is a function of POP, Post Office Protocol? இப்ப நாங்கள் இதை பற்றி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இமெயில் புரோட்டோகால்ஸை பற்றி ஒரு நாலேஜ் ஒன்று எங்களுக்கு இருக்கும். இதுக்கான டயக்ராம் ஒன்று ட்ரா பண்ணிட்டு வரோம். உண்மையில இமெயில் புரோட்டோகால் என்ன செய்யும்னு சொல்லி நாங்க ஜென்ரலா ஒரு இமெயில் ஒன்றை சென்ட் பண்றோம் என்று சொன்னால் அந்த இமெயில சென்ட் பண்ண போற அந்த பர்சன் ஓ கம்ப்யூட்டர், அதை நாங்க சென்டர்ன்னு சொல்லிக்கொள்வோம். இடையில அந்த மெசேஜ் வந்து சர்வர் என்று சொல்லி ஒன்றுல சர்வ் ஆகும். தென் இந்த மெசேஜ் வந்து ரிசீவருக்கு வரும். சென்டர்ல இருந்து வர போற மெசேஜ் சர்வருக்கு வந்து சர்வர்ல இருந்தான் ரிசீவருக்கு இந்த மெசேஜ் கிடைக்கும். இடையில சர்வர்ன்றதுதான் சர்வ் பண்ணி வச்சிருக்கும் மெசேஜஸ். இந்த சர்வருக்கு நாங்க சொல்லிக்கொள்ற நேம் வந்து மெயில் சர்வர். மெயில் சர்வர்ன்றதுதான் எல்லா மெசேஜையுமே வந்து சர்வ் பண்ணி வைக்க போகுது.
So in here, ஒரு சென்டர் இமெயில சர்வருக்கு சென்ட் பண்ணிக்கல நாங்க யூஸ் பண்ண போற புரோட்டோகாலை சொல்லிக்கொள்வோம் எஸ்எம்டிபி, சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். எஸ்எம்டிபி என்ற புரோட்டோகால் தான் சென்டர்ல இருந்து சர்வருக்கு டேட்டாவை சென்ட் பண்ணும். சர்வர்ல இருந்து ரிசீவருக்கு டேட்டாவை கொண்டு வரதுக்கு ஐஎம்ஏபி என்ற புரோட்டோகால் நாங்க யூஸ் பண்ணலாம். ஐஎம்ஏபி அல்லது பிஓபி, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிக்கொள்ளும். ஐஎம்ஏபி, பிஓபி. ஐஎம்ஏபி என்றது வந்து இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் புரோட்டோகால், பிஓபி என்றது போஸ்ட் ஆஃபீஸ் புரோட்டோகால். இந்த ரெண்டு புரோட்டோகால்ஸும் சேர்ந்து தான் எங்களுக்கு சென்டர்ல இருந்து மெயில் சர்வர், தென் மெயில் சர்வர்ல இருந்து ரிசீவ், இப்படி டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ளும். இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா ரீட் பண்ணி நாங்க சரியா பிள்ளையான்னு கண்டுபிடிக்கணும். which of the following is a function of POP? POP என்ற புரோட்டோகால் வந்து மெயில் சர்வர்ல இருந்து ரிசீவருக்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. சோ ஒன் பை ஒன்னா செக் பண்ணிட்டு வருவோமா இருந்தால், மானிட்டரிங் நெட்வொர்க் டிவைசஸ் இன் த நெட்வொர்க், இந்த இன்டர்நெட். உண்மையில நெட்வொர்க் டிவைசஸ் வந்து இது மானிட்டர் பண்ண போறது இல்ல. சம்டைம் இந்த கம்ப்யூட்டர் ஃபயர்வால், நெட்வொர்க் ஃபயர்வால் என்ற டிவைஸ் ஓ த சாஃப்ட்வேர் நெட்வொர்க் டிவைசஸ் இந்த ஆக்டிவிட்டிஸை வந்து மானிட்டர் பண்ணிக்கொள்ளும். பட் இந்த பிஓபி என்ற புரோட்டோகால் அதை செய்ய போறது இல்ல. ஹெல்பிங் யூசர்ஸ் டு ரிசீவ் இமெயில்ஸ், மெசேஜஸ் ஃப்ரம் மெயில் சர்வர். ஸோ பிஓபி அப்படி என்ற புரோட்டோகால் மெயில் சர்வர்ல இருந்து யூசர், அதாவது ரிசீவருக்கு கிடைக்கிற இமெயில்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது சரி. ஐஎம்ஏபி என்ற புரோட்டோகாலும் பிஓபியும் சர்வர்ல இருந்து ரிசீவருக்கு கிடைக்கிற மெயிலுக்கு ஹெல்ப் பண்ணிக்கொள்ளும். ஸோ செகண்ட் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். சென்டிங் இமெயில்ஸ் மெசேஜஸ், இமெயில் மெசேஜஸ் டு த மெயில் சர்வர். மெயில் சர்வருக்கு வந்து இமெயில் மெசேஜஸ் சென்ட் பண்ணா அது எஸ்எம்டிபி புரோட்டோகால். ஸோ இது வந்து ராங் ஆன்சர். Transferring files from one computer to another internet. ஃபைல்ஸை வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு இன்டர்நெட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது, இது ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் சொல்லிக்கொள்வோம். எஃப்டிபி புரோட்டோகால். எஃப்டிபி புரோட்டோகால்ன்றதுதான் இதுடைய ஆன்சர்ன்றபடியால இது ராங் ஆன்சர் ஆயிருக்கு. அடுத்தது ரவுட்டிங் டேட்டா பேக்கெட்ஸ் இன் த இன்டர்நெட். இன்டர்நெட்ல இருக்கிற அந்த ரவுட்டிங் என்ற ஆக்டிவிட்டியை செய்யும். ஸோ இதை நாங்க சொல்லிக்கொள்றது ஐபி, இன்டர்நெட் புரோட்டோகால். அப்ப இதுவும் ராங் ஆன்சர். 24th கொஸ்டனுக்கு நாங்க கரெக்ட் ஆன்சரா கன்சிடர் பண்ணக்கூடியது செகண்ட் ஆன்சரா. இதுதான் 24th கொஸ்டன் ஆன்சரா இருக்க போகுது. இப்ப நாங்க 25th கொஸ்டனுக்கு மூவ் பண்ண போறோம். இந்த 25th கொஸ்டன்ல உங்களுக்கு கேட்டிருக்கிற கேள்வி வந்து இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஐபி பிராக்கெட்ல இன்டர்நெட் புரோட்டோகால் ஃபங்க்ஷன் இன் விச் லேயர்? ஜெனரலி ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு. இந்த ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல் பற்றி ஃபுல் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த யூடியூப் வீடியோன்ற எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல சொல்லியிருக்கேன். அது இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த லிங்கை கொடுத்து அந்த வீடியோ ஃபுல்லாவே கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இப்போ ஐபி அட்ரஸிங் அப்படின்றது வந்து ஜென்ரலா நெட்வொர்க் லேயர்ல நடக்க போற ஒரு ஆக்டிவிட்டி. ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் என்றது வந்து ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொள்ளுவோம். இந்த ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன்ல நாங்க 7 டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸை பற்றி அனலைஸ் பண்ணுவோம். இந்த 7 டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ்ல அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி ஒன் பை ஒன்னா ஒவ்வொன்றா அப்படியே குறைஞ்சு கொண்டு வந்து லாஸ்டா நாங்க பிசிக்கல் லேயர்ல வந்து முடிப்போம். ஸோ இதை ஷார்ட்டா நாங்க ஏபிஎஸ்டி என்டிபின்னு ஞாபகப்படுத்தலாம். அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர். இங்க உண்மையில பிசிக்கல் லேயர்ல, டிரான்ஸ்போர்ட் லேயர்ல, டேட்டா லிங்க் லேயர்ல, அப்ளிகேஷன் லேயர்ல நிறைய டைப்ஸ் ஆன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணிக்கொள்றோம். But in this question, they have asked that IP addressing. IP addressing அப்படின்றது வந்து
நெட்வொர்க் லேயர்ல நடக்க போற ஒரு விஷயம். ஸோ தேர்ட் ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். இதை விட மற்ற ஒவ்வொரு லேயர்லையுமே வேற வேற ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி கொள்றோம். டிரான்ஸ்போர்ட் லேயர்ல எல்லாம் தனித்தனி, டேட்டா லிங்க் லேயர், அப்ளிகேஷன் லேயர், எல்லா லேயரும் தங்களுக்கான ப்ரோட்டோகால்ஸ் கொண்டிருப்பினும். ஸோ അതിന്റെ இண்டிவிஜுவலான ஒவ்வொரு கம்போனன்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கொடுத்து நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஸோ 25க்கு தேர்ட் ஆன்சர் இங்க ஓகே. 26க்கு மூவ் பண்ண போறோம். 26ல உங்கள்ட்ட கேட்டிருக்கிற கேள்வி வந்து which of the following is or are characteristics of TCP protocol over the UDP. UDP யோட கம்பேர் பண்ணிக்க TCP ன்ற characteristics படி கேட்டுக்கொண்டு வரீங்க. சோ இந்த இடத்துல நாங்க TCP UDP படி கன்சிடர் பண்ணி கொண்டு வர வேணும். TCP UDP படி கன்சிடர் பண்றீங்கன்னு சொன்னால் TCP என்றது ஒரு கனெக்ஷன் ஓரியன்டட் புரோட்டோகாலா இருக்கு. இப்ப நார்மலா நாங்க ஒரு போஸ்ட் ஒன்றை சென்ட் பண்ணிக்கல, ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல சென்ட் பண்ற மாதிரி யோசிச்சு கொள்ள வேணும். TCP-களால சென்ட் பண்றத நார்மல் போஸ்ட்ல சென்ட் பண்ற மாதிரி யோசிக்க வேணும். UDP-களால சென்ட் பண்றது. ரிலையபிலிட்டி வந்து TCP-ல கூட, நம்பகத்தன்மை UDP-ல குறைவு. இது கனெக்ஷன் ஓரியன்டட். கனெக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ண பிறகுதான் டேட்டாவை அனுப்பும். முன்கூட்டியே ஒரு இணைப்புண்ட ஏற்படுத்தின பிறகுதான் TCP டேட்டாவை அனுப்பும். UDP அப்படி. UDP கனெக்ஷனை கிரியேட் பண்ணாமல் எந்த ரூட் ஃப்ரீயா இருக்கோ அந்த ரூட்டால எல்லாம் டேட்டாவை சென்ட் பண்ணும். அடுத்தது TCP வந்து கொஞ்சம் டேட்டா அண்ட் ரூட் இதை செக் பண்ணி அனுப்புறபடியால எக்ஸ்ட்ராவான டீட்டெயில் நிறைய இருக்கு. ஓர்டர்ல டேட்டா எல்லாம் போய் சேரும். இங்க ஓர்டர்ல எல்லாம் போகும். அப்ப TCP வந்து டேட்டாவை செக்யூர்டா சென்ட் பண்ண வேணும்ன்றதுக்காக நிறைய எக்ஸ்ட்ராவான டீட்டெயில சேவ் பண்ணி வச்சிருக்கு. எக்ஸ்ட்ராவான டீட்டெயில் சொல்லிக்கல உண்மையில இப்படியான டீட்டெயில். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன டைம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, என்ன டைம் அது என்னென்ன ரவுட்டர் ரிசீவ் பண்ணிக்கொள்ளும், தென் இந்த ரவுட்டர்களால என்னென்ன பேக்கெட்ஸை வந்து கொண்டு போகுது, இப்படி தேவையில்லாத டீட்டெயில்ஸ், அதாவது மேலதிகமான டீட்டெயில்ஸை வந்து TCP வச்சிருக்கு. பிகாஸ் செக்யூரிட்டி இஸ் ஹை. UDP-ல அப்படியான டீட்டெயில் இருக்க போறது, பிகாஸ் டேட்டா போகலாம் போகாவிடலாம். எங்களுக்கு ஸ்பீட் தான் முக்கியம். ஸ்பீடானது UDP, TCP-க்கு ஸ்பீட் குறைவு. ஸோ TCP UDP பற்றிய கம்பேரிசன் வீடியோ நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். நீங்க அதை கோ த்ரூ பண்ணலாம். ஸோ TCP ன்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி தான் கேட்டுக்கொண்டு வர கனெக்ஷன் ஓரியன்டட். ஸோ இந்த ஆன்சர் ஓகே. லோ ஓவர்ஹெட் இது கொஞ்சம் ராங் ஆன்சர். பிகாஸ் ஹை ஓவர்ஹெட்டா இருக்கு. ஓவர்ஹெட்ன்றது தேவையில்லாத விஷயங்கள். உண்மையில ஓவர்ஹெட் என்று சொல்ல போறது எக்ஸ்ட்ராவான டீட்டெயில். சம்டைம் நீங்க அக்கவுண்டிங் என்ற ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கிறீங்களா இருந்த அட்வான்ஸ் லெவல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஸ்டின் நாங்க உண்மையில நாங்க ரெண்டா டிவைட் பண்ணி கொண்டு வரோம். அதுல ஒரு டைப்பான கொஸ்டின் ஓவர்ஹெட் சொல்லுவோம். ஓவர்ஹெட்ன்றது ஒரு ப்ராடக்ட்டின் எக்ஸ்ட்ராவான காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு கம்பெனி வச்சுக்கிறீங்க, அந்த கம்பெனி வந்து ஷூஸை வந்து உற்பத்தி செய்யுது. ஷூஸ்ன்றது சப்பாத்து. அந்த ஷூஸ் உற்பத்தி செய்யறதுக்கு லெதர்ன்றது முக்கியமான ஒரு மூலப்பொருளா இருக்கு. அந்த லெதரை ப்ராடக்ட்காக இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கு. அந்த லெதருக்கான பேமெண்ட் வந்து உண்மையில வந்து மெயினான ப்ரொடக்டிவிட்டி காஸ்ட். இதோட சேர்த்து ஓவர் ஹெட் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா, அந்த லெதரை உங்களுக்கு கேரி பண்ண போற வெஹிக்கிள் சார்ஜ், அந்த வெஹிக்கிள் ஏதாவது ரூட்டால வரைக்கல அந்த ரூட்டுக்கான பேமெண்ட் இருக்குமென்று சொன்னா அந்த பேமெண்ட், அடிஷனல் பேமெண்ட். தீஸ் அடிஷனல் பேமெண்ட்ஸ் ஆர் நோன் அஸ் ஓவர்ஹெட். அதே மாதிரி இந்த TCP என்றதும் தன் வேலையை ஒழுங்கா செய்யணும்ன்றதுக்காக நிறைய மேலதிகமான விடயங்களை கவர் பண்றபடியால இந்த இடத்துல ஓவர்ஹெட்ன்றது ஹையா இருக்கு. பட் இங்க லோ ஓவர்ஹெட் வரபடியால இந்த ஆன்சர் உங்களுக்கு சூட்டபிள் இல்லாத ஒரு ஆன்சரா இருந்து கொள்ளும். இதையும் இருக்க பார்க்கலாம். Then C statement. Ordered sequence of data packets. TCP-ல ஓர்டர்ல வந்து டேட்டா எல்லாமே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. UDP-ல அந்த ஓர்டர் வந்து எங்களுக்கு இருக்காது. ஸோ இதான் மெயினான அட்வான்டேஜா இருக்கும் இந்த TCP அப்படி. அன்ரிலையபிள்.
உண்மையில ரிலேபிளா இருக்க போது டிசிபி, யூடிபி தான் அன்ரிலேபிளா இருக்கும். ஸோ இங்க ஏயும் சியும் கரெக்டான ஆன்சர்ஸா இருக்கும். இதை நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா யூடிபியோட கம்பேர் பண்ணிக்கல டிசிபி எப்படி கேட்டுருக்கு. தென் 27க்கு மூவ் பண்ண போறோம். 27th கொஸ்டின் இதுல கேட்டிருக்கிறது which of the following is class B IP address. ஸோ ஐபி அட்ரஸிங் உண்மையில நாங்க கிளாஸஸ் ஐபி அட்ரஸ் டிவைட் பண்ணுறோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ்ல 4 நம்பர் வந்து IPv4ல அவைலபிளா இருக்கு. இந்த 4 நம்பர்ல முன்னுக்கு இருக்க போற நம்பரை வச்சுக்கொண்டு ஐபி என்ற அட்ரஸ் வந்து கிளாஸஸ் டிவைட் பண்ணலாம். 0ல இருந்து 127 மேல 126 மட்டும் தான், நாங்க 127 மட்டும் கிளாஸ் A க்குரிய ஐபி அட்ரஸ் பார்ப்போம். 127ல இருந்து 191 இது மட்டும் பி கிளாஸுக்குரிய ஐபி அட்ரஸ் பார்ப்போம். 192ல இருந்து 223 இவ்வளவுமே சி குறியதுன்னு கன்சிடர் பண்ணிக்கோ. அடுத்த 224ல இருந்து 239 இது டி கிளாஸ். 240ல இருந்து 255 இது இ கிளாஸ். உங்களுக்கு கேட்டது பி கிளாஸுக்குரிய ஐபி அட்ரஸ். ஸோ இங்க 127ல இருந்து 192க்குள்ள இருக்கும். இது 193 என்றபடியால இது ஒரு சி கிளாஸ் ஐபி அட்ரஸ். தட்ஸ் ராங். 139 என்றது கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஆன்சர் ஓகே. 10 என்றது உண்மையில ஏ கிளாஸுக்குரிய ஐபி அட்ரஸ். இது ராங். 126 என்றதும் ஒரு ஏ கிளாஸுக்குரிய ஐபி அட்ரஸ். அது ராங். 224 அப்படி என்றது டி கிளாஸுக்குரிய ஒரு ஐபி அட்ரஸ். ஸோ அதுவும் ராங். கரெக்ட் ஆன்சரா நாங்க சொல்ல போறது செகண்ட் ஆன்சர் ஓகே. ஓகே, நாங்கள் இப்ப 28வது கேள்விக்கு மூவ் பண்ண போறோம். இந்த இடத்துல நாங்க ஃபைபர் ஆப்டிக்கை பற்றி சில ஸ்டேட்மெண்ட் செய்ய வேண்டியது. ஸோ இதுல இவ எங்கள்கிட்ட கேட்டிருக்கிற கேள்வி வந்து consider the following statements about the fiber optic. ஸோ அதை வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வரலாம் செக் பண்ணிட்டு வரப்போம். 28 consider the following statements about the fiber optic cable. Then இதுல ஏபிசின்னு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. First one they have asked more expensive than twisted cable. உண்மையில நாங்க கைடட் மீடியால நாங்கள் 3 விதமான கேபிள்ஸ் இருக்கு. ஒன்று ட்விஸ்டட் பேர், கோஎக்சியல் கேபிள், ஆப்டிக்கல் ஃபைபர். இதை நாங்க ஃபைபர் ஆப்டிக் கேபிள்னு சொல்லுவோம். எஃப்ஓசி. எஃப்ஓசிக்கு தான் காஸ்ட் வந்து கூட, ஸ்பீடும் வந்து எஃப்ஓசிக்கு தான் கூட. ஸ்பீட் கூடினா காஸ்டும் கூட. ஸோ மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் ட்விஸ்டட் பேர்ன்றது கரெக்ட் ஆன்சர். It has more attenuation in comparing with other copper cables. உண்மையில இந்த கொப்பர் கேபிள்ஸ் அப்படின்றத விட அட்டனுவேஷன்ன்றது வந்து ஒரு இது சொல்றது நாங்கள் வந்து இம்பேர்மெண்ட் சொல்லி. அட்டனுவேஷன்ன்றது இனிஷியலா நாங்க ஒரு பெரிய சிக்னலா ஸ்டார்ட் பண்ற சிக்னல் தூரம் கூட கூட என்ன செய்யும் என்று சொன்னா அதன் ஸ்ட்ரென்த் குறையும். இதுதான் அட்டனுவேஷன் என்ற நேமால நாங்க சொல்றோம். ஸோ அட்டனுவேஷன் அப்படின்றது வந்து இந்த இடத்துல எங்களுக்கு குறைவா இருக்கும். ஏன்னா ஃபைபர் ஆப்டிக் வந்து லைட் ரிஃப்ளெக்ஷனை யூஸ் பண்ணி தான் போகும் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர். லைட் ரிஃப்ளெக்ஷன்ல அட்டனுவேஷன் அப்படின்றது சரியான குறைவு. சிக்னலா தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். பட் கொப்பர் கேபிள்ல அட்டனுவேஷன் வந்து ஹையா இருக்கு. பட் இங்க இட் ஹாஸ் மோர் அட்டனுவேஷன்ன்றது ராங் ஆன்சர். பிகாஸ் அட்டனுவேஷன் இங்க குறைவா தான் இருக்கு. அதான் நாங்க ஃபைபர் ஆப்டிக்கை யூஸ் பண்ணி கொள்றோம். கொப்பர் கேபிள்ஸ்ல தான் அட்டனுவேஷன்ன்றது ஹையா. ஒரு சிக்னல் நிறைய தூரம் போகல அதன் ஸ்ட்ரென்த் லொஸ்ட் ஆகிற அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் அட்டனுவேஷன். அந்த அட்டனுவேஷன் அப்படின்ற ப்ராப்ளம் கொப்பர் கேபிள்ஸ்ல தான் ஹையா இருக்கும், ஃபைபர் ஆப்டிக்ஸ்ல குறைவா இருக்கும். தென் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் இஸ் ஹையர் தேன் கோஎக்சியல் கேபிள். ஸ்பீட் வந்து ஹையரா தான் இருக்கும். ஸோ சி ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு கரெக்ட். ஆன்சர் ஏயும் சியும் ஓகே என்ற மாதிரி வரும். ஏ அண்ட் சி ஆன்சர் ஒன்லி. இது 28 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆயிருக்கு. ஸோ தென் 29க்கு நாங்க மூவ் பண்ண போறோம். 29ல இங்க கேட்டிருக்க போற கேள்வி நாங்க கன்சிடர் பண்ணுவோமா இருந்தால் consider the following.
டேட்டா என்கிரிப்ஷன், டிஜிட்டல் சிக்னேச்சர், ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர், ஃபிஷிங். ஒவ்வொன்றை பற்றி நாங்க தனித்தனியே பார்ப்போம். டேட்டா என்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து ஒரு டேட்டாவை இன்னொரு வடிவத்துக்கு மாத்த போறோம் நாங்க செக்யூரிட்டி பர்பஸுக்காக. இப்போ ஹாய் என்ற ஒரு மெசேஜை வந்து உண்மையில சென்ட் பண்ணிக்கல இப்படி ஒரு வித்தியாசமான வடிவத்துக்கு சேஞ்ச் பண்ணும். தென் ரிசீவரை திரும்ப என்ன செய்வார், இதை ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு மாற்றும். ஸோ இதை நாங்க என்ன சொல்லுவோம், என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன். இது ஒரு டேட்டா செக்யூரிட்டிக்காக நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ற கன்செப்ட். So which of the above can be considered as a security methods? Data encryption is a security method, so A statement is correct. Digital signature, that's one also correct because digital signatureன்றது வந்து உண்மையில பர்டிகுலர் பர்சனுக்கு தான் நாங்க டேட்டா அனுப்பி இருக்கிறோமா அல்லது அந்த பர்டிகுலர் பர்சன் தான் டேட்டாவை அனுப்பி இருக்கிறாரான்னு கன்சிடர் பண்றதுக்கான ஒரு ஐடியா. டிஜிட்டல் சிக்னேச்சர் அது ஒதென்டிகேஷனுக்காக நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ளும். தென் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ன்றது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்ல வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு வைரஸ் கார்டா யூஸ் பண்ணிக்கணும். வைரஸ் வந்து இல்லாமல் அல்லது வர விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நெட்வொர்க் ஃபயர்வால்ஸ் ஆல்சோ நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி மெக்கானிசம். ஃபிஷிங் அப்படின்றது ஒரு ஆக்டிவிட்டி. ஃபிஷிங்ன்றது ஒரு ஆளுடைய ஒரு விஷயத்தை வந்து அவருடைய லீகல் பெர்மிஷன் இல்லாம நாங்க யூஸ் பண்ற ஆக்டிவிட்டி ஃபிஷிங். கிரெடிட் கார்டு டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸை வந்து அவருடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் இல்லீகலா யூஸ் பண்ற ஆக்டிவிட்டிக்கு நேம் தான் ஃபிஷிங். ஸோ ஃபிஷிங்ன்றது ஒரு த்ரெட், ஒரு அபாயகரமான ஒரு செயற்பாடு. பட் இந்த மேலே இருக்கிற மூன்றுமே வந்து மெக்கானிசம் ஓ த மெத்தட்ஸ், டேட்டா செக்யூரிட்டி மெத்தட். இதுல வந்து எதை நாங்க கன்சிடர் பண்ணி கொள்ளலாம் சொல்லலாம் சொன்னால் ஏபிசி ஆன்சர்ஸ் செக்யூரிட்டி மெத்தட்ஸா நாங்க கன்சிடர் பண்ணி கொள்ளலாம்.